வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் கிடாரி. கம்பெனி ப்ரொடக்ஷன் சார்பாக நம்ம டைரக்டர் எம் சசிகுமார் அவரே வந்து தயாரித்து நடிச்சிருக்கிற படம் தான் இந்த படம். படம் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து குத்தி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இருந்து தான் படத்தோட கதையே அந்த நாட்டே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேலாமூர்த்தி அவரை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குத்தி போட்டிருக்கிறாங்க. ஒரு சிஜிஐ ஒரு சீனோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்திங்கன்னா சிஜிஐ தான். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ஓகே அந்த படத்தோட இன்டென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் கொம்பையா பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்காக போய் நிகழ்காலத்துக்கு வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கையாண்டிருக்காரு டேரக்டர். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவங்களோட சின்ன ஒரு மேனரிசம் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தமான கேரக்டர் இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு ஒட்டாமல் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களோட சீன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சிவா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சில சீன்ஸில் மியூசிக்கே இருக்காது. அது என்ன அப்படின்னா அடுத்த சீனில் வந்து அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுக்க போகிறாரு, அதாவது தீம் பிஜிஎம் கொடுக்க போகிறாரு அப்படின்றத வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது படத்தை பற்றி நம்ம முழுசாக விவரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சில கோர்வையான சீன்ஸ் போயிட்டே இருக்குது. அதாவது சாத்தூரை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு கொலைகள், அதிலேருந்து உள்ள நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போயிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தோடையும், அதாவது நம்ம ஹீரோ நம்ம சசிகுமார் அண்ட் கோ அவங்க பண்ணுற விஷயத்தோட எங்கேயோ டைப் ஆகி அப்படி லிங்க் ஆகிட்டே இருக்குது. அதில் சில பேர் திருந்துறாங்க, சில பேர் வந்து இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு நாட் போகுது. சரி, அப்படி ஒரு நாட்டு தான் ஃபுல்லாகவே அந்த ஒரு அதிகாரம் பதவி அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு துரோகத்தை பற்றி பேசுது இந்த படம். துரோகம் பகைமை இந்த ரெண்டுக்குண்டான ஒரு டிஃப்ரென்ஸை ஒரு சிம்பிளான ஒரு கோடு மூலமாக அழகாக வந்து அதை டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த துரோகத்துக்கு வந்து ஆரம்பம் வந்து எங்கே அப்படின்றத பார்க்குறப்ப அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு அது ஒரு பாதிப்பு நமக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நிறைய சண்டியர்கள் வந்து இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு சில கேள்விக்குறிகள்லாம் வருது இந்த படம் பார்க்குறது மூலமாக. போலீஸ்காரங்களாம் வராங்க, பட் ஆனால் பெருசாக அவங்க எதுவுமே பண்ணலை படத்தில். அவங்களோட சீக்வன்ஸ் கொலை பண்ணிவிட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கொலை பண்ணவங்களே வந்து சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பட்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலாமூர்த்தி சார். செமையாக அந்த கொம்பையா பாண்டியன் அப்படின்ற கேரக்டருக்கு அருமையாக ஒரு பொருத்தம். வேல்கம்பு எடுத்துகிட்டு அதுவும் அந்த கோமணத்தோடு அவர் நடந்துடுறப்ப சான்ஸே இல்லை. தேட்டரில் அப்படியே எல்லாருமே கைத்தட்டி. ஆனால் அதில் வந்து அவருக்கு பெரிய ஒரு வேலை இல்லை, அந்த ஒரு நடந்து வர சீன் மட்டும்தான் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயமா இருந்தது. படத்தில் ஏதாவது காமெடி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காமெடிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இறுக்கமாக தான் போன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் ஆனால் பெண்களுக்கு ஆதரவாக உள்ள மாதிரி ஒரே ஒரு டைலாகு இப்படி வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சட்டிலாக. ஆனால் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் எந்த ஒரு சீன்ஸுமே அந்தளவுக்கு நிற்காமல் பண்ணிட்டாங்களோ படத்தில் அப்படின்ற மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து பெருசாக அவங்க கொடுத்த அந்த ஒரு டீசர் பில்டப் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தோன்னா சுப்பிரமணியபுரம் மாதிரி இன்னொரு 4 மடங்கு இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து யாரும் போயிடாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து அங்கங்கே மிஸ் ஆகி தான் இருக்குது. அது வந்து அப்பட்டமாக தெரிகிற ஒரு படம் தான் இந்த கிடாரி. கிடாரின்ற கேரக்டருக்கு நம்ம சசிகுமார் ஆப்டாக அதே மாதிரி அவர் வந்து அவரோட ரெகுலர் தாடி மீசை முடி இப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று சம்திங் நம்ம சசிகுமாரோட படத்தில் உள்ள மற்ற படங்களில் உள்ளது ஏதோ ஒன்று இங்கே மிஸ் ஆகுது அப்படின்றது நல்லா தெரியுது. ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட இதில் எப்போவுமே ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஏதோ அவரோட படங்களில் உள்ள சில விஷயங்கள் ரொம்ப மிஸ் ஆகிற படமாக தான் கிடாரி வந்து வந்திருக்கு. ஆனால் ஒன்று தமிழ் சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக, அதாவது ஹீரோ பின்னாடி போகாமையே ஹீரோயின் லவ் பண்ணுற ஒரு கேரக்டரில் வந்து அதிகமாக நடித்தது எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் சார் தான் இருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஓவரால் இந்த படத்தை வந்து நம்ம போய் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு உண்டான எஃபெக்ட் அந்த ஒரு படப்படப்பு ஒரு இன்டென்ஸ் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ரொம்ப தடுமாறி இருக்கிறாங்க டேரக்டர் அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஸோ அந்த படத்தை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி ஒன்றுமே அதில் வந்து அழுத்தமான காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரெண்டையும் நாட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு சில சிந்தனைகள் வருது.
நமக்கே சிந்தனை வருதுன்னா நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படிலாம் வச்சு கழுவி ஊற்ற போகிறாங்க அப்படின்றத யோசிச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த படத்துக்கு இந்த கிடாரி அப்படின்ற படத்துக்கு நம்ம மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 கொடுக்கலாம் 5க்கு. பக்கா என்டர்டெய்னர் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஒரு ரத்தம் சொட்ட ஒரு ரிவெஞ்ச் படமாக த்ரில்லர் படமாக அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கணும் ஒரு படத்தை, நம்ம சசிகுமார் சார் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். பிடிக்கிறவங்க தாராளமாக கொண்டாடிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ராஜேஷ்.